ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, அந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ தமிழை பொறுத்த முடியும் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும். ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, நான் ஓரளவுக்கு படிச்சிட்டேன் அப்படிங்கிறதுங்களும் சரி. ஸோ ஏற்கனவே சொன்னது தான். ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கு தமிழில். ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கு. ஸோ சிலபஸ் வைஸ் தான், என்னென்ன சிலபஸ் இருக்கோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சிலபஸில் எந்தெந்த வார்த்தைலாம் இருக்கோ அதை முதல்ல படிக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து 6th to 10th ஓல்டு புக்கு. ஸோ 6th to 10th ஓல்டும் +1 +2 11th 12th நியூ புக்கும் சைமல்டேனியஸாகவே படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்டு +1 +2 ஓல்டு புக்கு. ஸோ தேர்ட் +1 +2 ஓல்டு புக்கு. ஃபோர்த்து ஸோ இது படிக்கிறப்பயுமே +1 +2 நியூ சிறப்பு தமிழ் இந்த சைமல்டேனியஸாகவே இதோட சேர்த்தே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் +1 +2 ஓல்டு சிறப்பு தமிழ். ஸோ எல்லாமே சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். அடுத்தது பழைய எடிஷன். ஸோ இந்த ஓல்டு புக்குக்கும் பழைய புக்கும் இருக்குல்ல, ஸோ அந்த புக்கு. ஸோ இது ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஸோ இந்த இது முடித்த உடனே ஏதாவது ஒரு மெட்டீரியல், நான் 6th to 10th நியூ புக்கு படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க ஏதாவது இதெல்லாம் அடுத்தடுத்து படிக்கணும். பட் இதே டயத்தில் ஏதாவது ஒரு மெட்டீரியல், அது எந்த மெட்டீரியல் இருந்தாலும் அது உங்களுடைய சாய்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து அதில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாபிக் வைஸ் மெட்டீரியல் தான் சூஸ் பண்ணணும். ஸோ புக்கை அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறத வேணாம். ஸோ டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து ஏதாவது ஒரு புக் எடுத்து அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க ஆரம்பிங்க. ஸோ 7 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு டாபிக் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஒரு சிலது ரிலேட் ஆகி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த 7th யூனிட்லாம் படிக்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு அப்படியே நம்ம ஃபஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறப்பே 7th யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஜிஎஸை பொறுத்த முடியும் நம்ம ஏற்கனவே இந்த 200 days ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற வேர் டு ஸ்டடி. ஸோ அதுலேயே ஒவ்வொரு டேக்கும் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போம். 200 நாளில் என்ன படிக்கணும், எத்தனை நாளைக்கு ஒருக்க ரிவைஸ் பண்ணணும், எப்போ கரெக்டாக ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வேர் டு ஸ்டடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு நம்ம இப்போ ஒரு 50% தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க முடிக்கும் இந்த வீடியோவை பார்த்து இந்த வேர் டு ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு எல்லா டாப்பிக்கையுமே எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணி ஜிஎஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஜிஎஸ் ஸ்டடி பிளானுக்கு ஏன்னா ஒரு யூனிட்டில் நிறையா படிச்சுட்டு இன்னொரு யூனிட்டில் ரொம்ப கம்மியாக படிக்கிறது தப்பு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுவே ஒரு பெஸ்ட்டு வேர் டு ஸ்டடியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அந்த வரிசையிலேயே கூட போங்க. ஸோ அதுவுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பாலிட்டிக்கு. ஸோ இது அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான். பட் இந்த வீடியோவில் முழுக்க பாலிட்டி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாலிட்டி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்க மாட்டோம். பட் பாலிட்டி எப்படி படிக்கணும், ஸோ என்ன புக்கில் படிக்கணும். ஸோ இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தமிழ் மீடியத்துக்கு இந்த புக்கை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எந்த மெட்டீரியல் ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ தமிழுக்கு அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக்னாலும் ஓகே. பட் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தான் பெஸ்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதை எப்படி படிக்கணும், ஸோ ஒவ்வொன்றையும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு ஒரு ஓவரால் ஐடியா ஒன்று வந்துடும். ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம 200 days ஸ்டடி பிளான்லேயே இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஸ்கூல் புக்கில் என்னென்ன சோர்ஸ்லாம் படிக்கணும், அவுட் சோர்ஸு எப்படி படிக்கணும் எல்லாத்தையுமே இந்த இந்த இதில் கொண்டு வந்திருப்போம். 200 days ஸ்டடி பிளான்லேயுமே சொல்லியிருப்போம். பட் இந்த வீடியோ பார்த்தோம்னா இன்னும் ஒரு அப்ரோச், எப்படி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஏன்னா 200 days அப்படிங்கிறப்ப எல்லா லெசனையுமே எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணி பேசியிருப்போம். பட் ஹிஸ்ட்ரிக்குனே தனியாக ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்கு மட்டும் தனியாக பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் ஜாகிரஃபிக்கு 10th இருக்கிற 7 லெசனு, +1 ஒரு லெசனு, +2 1-2 லெசன் தான். ஸோ +1 +2 பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் இருக்கும் ஒவ்வொரு லெசனு. அது போக +2 இந்த ட்ரைப்ஸு இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு ஜாகிரஃபியில் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில். ஸோ அடுத்து
நோட்ஸ் எப்படி எடுக்கணும், ஸோ எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு நோட்ஸ் எடுக்கக்கூடாது, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த டயத்தில் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் கூட அரை மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்க தேவையில்லை, எந்த மெட்டீரியலில் படிக்கலாம், ஸோ டெய்லி மெட்டீரியல்னால் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும். கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது, அது அந்த மாதிரி படிக்கக்கூடாது. பட் அப்படி தான் என்னால் படிக்க முடியுது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், கொஷின் அண்ட் ஆன்சரை எப்படி ஒரு மெட்டீரியலாக மாற்றி படிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவுடைய எல்லா லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி. ஸோ ஆக்சுவலாக இங்கே வேர் டு ஸ்டடிங்கிற வார்த்தை இந்த தம்ப்நெயிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வேர் டு ஸ்டடி நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் படிக்கணும், ஆப்டிடியூடு ஃபுல்லாக, ரீசனிங் ஃபுல்லாக. ஸோ ஓரளவுக்கு ரீசனிங்கில் ஒரு 90% டாப்பிக்கை கவர் பண்ணி அந்த இதுலேயே சொல்லியிருப்போம். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்டிடியூட் என்னென்ன டாப்பிக்கு, ரீசனிங் என்னென்ன டாப்பிக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிலபஸை டீகோட் பண்ணிடணும். ஸோ அதுதான் முக்கியம். இதில் தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஸோ ஆப்டிடியூடு, ரீசனிங் தனித்தனியாக படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணணும், எப்படி மெட்டீரியலில் படிக்கணும், எப்படி ஸ்கூல் புக்கில் படிக்கணும். ஸோ நோட்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போகணும், அந்த நோட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 30 days மேக்ஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி ரொம்ப தேட வேணாம். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா, எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.